நபர் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் உண்மை. குஜராத்தில் திரு மோடி அவர்கள் முதல்வராக இருந்தபோதுதான் அதானியுடன் நட்பு ஏற்பட்டதாகவும் அதன் பிறகுதான் அதானியின் வளர்ச்சி ஏற்பட்டது என்பது போன்றும் படம் காட்டியுள்ள ராகுல் காந்தியும் பல எதிர்க்கட்சிகளும் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல மறைத்துவிட பார்க்கின்ற பல விஷயங்கள் உண்டு. 1985ஆம் ஆண்டு மறைந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இறக்குமதி உரிமம் தொடர்பான தளர்வுகளை அறிமுகப்படுத்திய போது குஜராத்தில் இருந்த அதானியின் தொழிற்சாலைக்கு தேவைப்பட்ட PVCயையும் அதில் உட்படுத்தி அதானிக்கு உதவினார் என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம். அதிலிருந்து தொடங்கியதுதான் அதானியின் அசுர வளர்ச்சி என்பதும் மறுக்க முடியாத உண்மை. 1991ஆம் ஆண்டு திரு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபோது பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கை தனியார் முதலீடுகளை துறைமுகங்களுக்கு ஈர்த்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திய அதானி முந்த்ரா துறைமுகம் தொடர்பான ஒப்பந்தத்தை சம்பந்தப்பட்ட குஜராத் நிர்வாகத்துடன் ஏற்படுத்திக் கொண்டார். 1994ஆம் ஆண்டு அதானி குழுமம் நிலக்கரி வணிகத்திலும் இறங்கியது. அதானியின் துறைமுகம் சார்ந்த முதலீடுகளும் நிலக்கரி வணிகமும் அவரை உலக பணக்காரர்களின் தரவரிசையில் உயர்த்தி வைத்தது. ஜூன் 23, 2006ஆம் ஆண்டு திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அதானி குழுமத்திற்கு பல வகையான உரிமங்கள் வழங்கியதன் மூலம் முந்த்ரா துறைமுக சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்பட்டது. இதனால் வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்பதும் பொது சட்டங்களிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு சிறப்பு சலுகைகளுடன் அந்த பொருளாதார மண்டலம் செயல்பட முடியும் என்பதும் முக்கியமான நிகழ்வாகும். 2007 மற்றும் 2008ஆம் ஆண்டுகளிலும் காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு அதானி குழுமத்திற்கு பல தொழில்துறை அனுமதி வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. 2008ஆம் ஆண்டு மின்சார உற்பத்தி துறையில் கால்பதித்த அதானி குழுமம் 2010ஆம் ஆண்டில் தனது தொழிலை ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் விரிவுபடுத்தினார். 2011இல் அனல் மின்சார உற்பத்தி மூலம் மற்ற தொழில் நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளி உயரத் தொடங்கினார் அதானி. அதானி குழுமம் 2013ஆம் ஆண்டு முதல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுடன் மின்சார உற்பத்தி துறையில் ஒப்பந்தம் செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே தனது தொழில்துறையில் அசுர வளர்ச்சி அடைந்திருந்த அதானியை மோடி அவர்களின் நண்பன் என தவறாக விமர்சிப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் என மக்கள் சிந்திக்க வேண்டும். ராஜஸ்தானில் காங்கிரஸ் தலைமையிலான அரசு அதானியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதோடு மட்டுமல்லாமல் அதானியின் செயல்பாடுகளை பாராட்டியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மம்தா பானர்ஜி அவர்களும் அதானியை தனிப்பட்ட முறையில் மேற்கு வங்கத்தில் நடைபெறும் தொழில்துறை வளர்ச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்திருந்தார். கம்யூனிஸ்டுகளின் கொடிபறக்கும் கேரளாவிலும் கேரள மின்சார வாரியம் அதானி குழுமத்துடன் ஒப்பந்தம் மூலமாக 8850 கோடி ரூபாய்க்கு மின்சாரம் வாங்குகிறது. அது மட்டுமல்லாமல் கேரளாவில் விழிஞம் சர்வதேச துறைமுகத்தை 7525 கோடி ரூபாயில் அதானி குழுமம் உருவாக்கியிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. திரு சசி தரூர் அவர்களுக்கும் அதானி குடும்பத்திற்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கும் நட்பும் அரசியல் வட்டாரங்கள் அறிந்த ஒன்று. அதானி சரத்பவார் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களால் பொது நிகழ்வுகளுக்கு அழைத்து செல்லப்பட்ட புகைப்படங்களும் செய்திகளும் இணையத்தில் காண கிடைப்பவையே. சமீபத்தில் பஞ்சாப் மாநிலத்திலும் மின்சாரம் வழங்குவதற்கான டெண்டரை அதானி குழுமமே பெற்றிருக்கிறது. இப்படி மற்ற கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலும் அதானி குழுமம் வரவேற்கப்பட்ட ஒன்றாகவே இருந்து வரும் நிலைமையில் அவரை பாஜகவோடு மட்டும் இணைத்து கதைகள் புனைவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி மற்றும் வெளிநாட்டு தூண்டுதல்கள் மட்டுமே என மக்கள் உணர வேண்டும். முழுநேர பாஜக எதிர்ப்பை கைக்கொண்டு வரும் தமிழக ஆளும் அரசும் மோடியின் நண்பன் என்று முத்திரை குத்தப்பட்ட அதானியுடன் 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு தொழில்துறை ஒப்பந்தங்களை கையெழுத்தாக்கி உள்ள நிலையில் இவர்களது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வைத்திருக்கும் குற்றச்சாட்டிற்கு நமது ஆளும் அரசு எந்தவிதமான பதிலை தரும் என மக்கள் கேள்வி கேட்க வேண்டும். பங்குச்சந்தையில் அதானி குழுமத்திற்கு ஏற்பட்ட சரிவால் முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என எழுந்த குற்றச்சாட்டிற்கு பதிலடியாக ரூபாய் 20,000 கோடிக்கான FPOவை திரும்பப் பெறுவதாகவும் அறிவித்திருந்தார் அதானி. பணத்தை முதலீடு செய்தவர்களுக்கே திரும்பி வழங்குவதாகவும் கூறினார். LICக்கு அதானி குழுமத்தின் மூலமாக எந்தவித பாதிப்பும் இல்லை என தகவல்கள் வெளியான போதும் இதை ஆளும் பாஜக அரசுக்கு எதிரான விஷயமாக மாற்றி மக்களை திசை திருப்ப காங்கிரஸ் வெளிநாடுகளுடன் இணைந்து செயல்படுவது ஊடகங்களில் செய்தியாகி வருகிறது. இதற்கிடையே விப்ரோவின் தலைவரும் இடதுசாரி சிந்தனை கொண்டவருமான அசிம் பிரேம்ஜி அதானி குறித்த இந்த அவதூறுகளின் பின்னணியில் இருக்கிறாரா என்ற சந்தேகம் வலுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரான சீதாராம் யெச்சூரியின் மனைவியும் பத்திரிகையாளருமான சீமா மற்றும் BBF எனும் வெளிநாட்டு நிறுவனம் ஆகிய அனைவருக்குமே பண உதவிகள் செய்து
ஹிடன்பர்க் நிறுவனத்தை ஒரு கருவியாக்கி அதானி மீதும் மத்திய அரசின் மீதும் குற்றச்சாட்டுகள் எழுவதற்கு அசிம் பிரேம்ஜியே முக்கிய காரணம் என கருதப்படுவதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாம் பலமுறை கூறியது போலவே வளர்ந்து வரும் இந்தியா பல அண்டை நாடுகளின் கண்களை உறுத்துவது உண்மையாகிறது. ஆனால் அதற்கு இந்தியாவில் இருக்கும் சில இடதுசாரி சிந்தனையாளர்களும் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் எதையும் செய்ய துணிபவர்களும் உடந்தையாக இருந்து இந்தியாவிற்கும் பிரதமருக்கும் எதிராக செயல்படுகிறார்கள் என்ற உண்மையை சாதாரண பொதுமக்கள் புரிந்து கொண்டு உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதே தேசியவாதிகளின் கருத்தாக இருக்கிறது. வணக்கம்.